அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க இருக்கும் விமர்சனம் சூர்யா நடிப்பில் எதற்கும் துணிந்தவனுக்கு பிறகு நீண்ட இடைவெளிக்கு பிறகு வெளிவந்திருக்கும் கங்குவா திரைப்படத்தை பற்றி வாங்க பார்க்கலாம். இந்த கங்குவா திரைப்படம் எடுக்க தொடங்கின காலத்திலிருந்து ஏகப்பட்ட பிரச்சனைகளுக்கு உள்ளாகி எப்படியோ ஒரு வழியா இந்த வாரம் வெளியாகி இருக்கிறது. இந்த படத்தின் டைரக்டர் சிறுத்தை சிவா, சிறுத்தை, அண்ணாத்தை உட்பட பல படங்களை இயக்கின பிறகு ஒரு சரித்திர புனைவு கதையா இந்த படத்தை இயக்கி இருக்காரு. அதற்காகவே ஒரு வாழ்த்துக்களை அவருக்கு தெரிவிச்சுக்கலாம். இந்த படத்துக்கு மிக முக்கியமான பலம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த கதைக்களமும் அதற்கு டிஎஸ்பி அதாவது தேவி ஸ்ரீ பிரசாத் கொடுத்திருக்கிற இசையும் தான். அந்த அளவுக்கு அந்த படத்தோட கதை ஓட்டத்துக்கு இணையா அந்த இசையும் போயிருக்கு. இந்த படத்துக்கு மதன் கார்கி வசனம் எழுதி இருக்காரு. முதல்ல பாடலாசிரியரா அறிமுகமாகி அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமா மற்ற மொழி படங்களுக்கு தமிழ் வசனம் எழுதி இப்ப இந்த படத்துக்கு முழு நேர வசனகர்த்தாவா எழுதியிருக்காரு. அந்த வசனம் அவரோட அனுபவத்தை மிகவும் எடுத்துக்காட்டுது. அந்த அளவுக்கு இந்த படத்தோட வசனங்கள் ரொம்ப தெளிவா ஒரு நல்ல தமிழ்ல வெளிவந்திருக்கு. அதே மாதிரி இந்த படத்தோட ஒளிப்பதிவு அண்ட் படத்தொகுப்பு அதுவுமே பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாகவே பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை நாங்கள் முப்பரிமாண முறையில தான் பார்த்தோம். ஏன்னா ஒரு நார்மல் படமாகவும் இது வெளிவந்திருக்கு, 3Dயாகவும் வந்திருக்கு. நாங்கள் பார்த்தது பார்த்தீங்கன்னா 3Dல பார்த்தோம். ஸோ அப்படி 3Dல பார்க்குறப்ப நிறைய விஷயங்கள் கொஞ்சம் நம்மளுக்கு ஹாலிவுட் படங்களுக்கு இணையாவே அந்த 3D தொழில்நுட்பத்தை பயன்படுத்தியிருக்காங்கன்றதுல ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா நிறைய இடங்கள்ல கல்லுகள்லாம் நம்ம மேலே விழறதாகட்டும், அந்த முதலை சண்டை உண்மையிலேயே ரொம்ப ரசிக்கும்படியா இருந்துச்சு அந்த 3D வியூல. ஏன்னா பாத்தீங்கன்னா அந்த அவதார் படம் இதற்கு முன்னாடி ஒரு 3D படம் பார்த்திருப்போம், அனிமேஷன் படமாவே பார்த்திருப்போம். அந்த படத்துக்கு இணையா அந்த ஒரு சண்டை காட்சியே நம்மளுக்கு இந்த படம் அவ்வளவு பெரிய திருப்தியை கொடுத்துருக்குது. அதே மாதிரி ஒரு சரித்திர கதையை எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் வளவளன்னு இழுக்காம 2.5 மணி நேரத்துக்குள்ள முடிச்சது ஒரு மிகப்பெரிய ஆறுதல். அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட தொடக்கத்துல ஒரு அரை மணி நேரம் எதற்காகன்னே தெரியாம நிறைய விஷயங்கள் கொஞ்சம் கமர்ஷியலா இருக்கணுங்கிறதுக்காக பண்ணியிருக்காங்க. அது கொஞ்சம் தேவையில்லாததான் தோணுச்சு. இந்த படத்தோட கதை பார்த்தீங்கன்னா 1071ஆம் ஆண்டு நம்ம தமிழ்நாட்டில் நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த காலத்துல ஒரு 5 நாடுகள் இருக்கு தமிழ்நாட்டுக்குள்ள, ஒரு தீவு நாடுகளா. அந்த 5 நாடுகளுக்குள்ளேயுமே ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு பெருமை சொல்றாங்க. அந்த 5 நாடுகளுக்குள்ளேயும் கொஞ்சம் மோதல்களும் இருக்கு. இந்த கட்டத்துல ரோமானிய அரசன் ஒருத்தன் தமிழ்நாட்டுக்குள்ள வரான், இந்தியாவுக்குள்ள வரலாம், இந்தியாவை ஆக்கிரமிக்கலாம், இந்தியாவில இருந்து வியாபாரம் பண்ணலாம் அப்படின்ற எண்ணத்தோட வர்றான். அதுக்கு நடுவுல அவன் தங்கறதுக்கோ அவனோட வீரர்கள் பயிற்சி எடுக்கிறதுக்கோ ஒரு நல்ல இடம் வேணுமே அப்படின்னு தேடிட்டு போறான். அப்படி தேடிட்டு போற இடத்துல இந்த இடங்களை இந்த 5 நாடுகளை காட்டுறாங்க. அவங்க கூட இருக்கிற இந்தியர்கள் சில பேர். அப்படி காட்டுறப்போ இந்த 5 நாடுகளையும் எப்படி கைப்பற்றுறது அப்படின்னு யோசிச்சு அந்த 5 நாட்டுகளுக்குள்ளயுமே சண்டையை மூட்டிவிட்டு அந்த சண்டையில அவங்களை எல்லாம் அழிச்சிட்டு அதன் பிறகு அந்த இடத்துல போய் நாம இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவன் போய் இருக்கிறான். அந்த 5 நாடுகள்ல ஒன்றான பெருமாட்சியில தான் நம்ம கதை ஹீரோவான கங்குவா இருக்காரு, அந்த நாட்டோட இளவரசனா. அவரு சொல்றதுதான் அங்க இருக்கிற மக்கள் எல்லாமே கேட்பாங்க. அந்த ஊர்ல இருக்கிற எல்லாருமே, பக்கத்து நாட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே கேட்பாங்க. அப்படிங்கிற ஒரு நிலையில இந்த வெளியிலிருந்து வந்திருக்கிற இந்த பகையை அழிக்கணும், அதற்கு துணை போற எல்லாத்தையும் அழிக்கணும் அப்படிங்கிற நிலைமையில இருக்கிறப்போ அதற்கு அந்த இடத்துல வேற ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிறாரு. அந்த சிக்கல்ல இருந்து அவர் வெளியே வந்தாரா, அதன் பிறகு இப்ப தற்காலத்துல இருக்கிற ஆட்களோட இந்த கதைக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிற மாதிரி தான் போகுது. சோ இந்த தொடர்பை அவங்க ரொம்ப விரிவா எந்த இடத்துலயுமே கொடுக்காதது நம்மளுக்கு கொஞ்சம் சலுப்படையத்தான் வைக்குது. ஏன்னா இப்ப இருக்கிற நிகழ்வுகளுக்கும் ஒரு வரலாற்றுல இருக்கிற நிகழ்வுக்கும் ஒரு கனெக்ஷன் கொடுக்கணும்னா அதுக்கு ஒரு ப்ராப்பரான பேக்ட்ராப் அவங்க கொடுத்துருக்கணும். அந்த மாதிரி எதுவுமே கொடுக்காம, அந்த கனெக்ஷனே ப்ராப்பரா கொடுக்காம அங்கொன்னு இங்கொன்னு தொட்ட மாதிரி இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே இருக்குது. அதை இயக்குனர் கொஞ்சம் தவிர்த்து இருக்கலாம். அந்த 1071ஆம் ஆண்டு நடக்கிற
பிரச்சனையில கடைசியா கங்குவாவோட அப்பா இறக்குற சமயத்துல கங்குவாவுக்கு ஒரு செய்தி அனுப்புவாரு அவங்க வளர்த்திருக்கிற பருந்து மூலமா. ஸோ அந்த செய்தி என்னன்னா, அவர் மேல பாய்ந்த அம்புகளை ஒரு மூட்டையா கட்டி அவருக்கு அனுப்புவாரு. அப்படி அனுப்புறப்ப அந்த அம்புல இருக்கிற இறகுகள், அந்த அம்பு செய்திருக்கிற டிசைனை பார்த்து இந்தந்த நாட்டுக்காரங்க தான் நம்மளுக்கு துரோகம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு எல்லாம் அவங்க யோசிச்சது கொஞ்சம் நல்லாவே இருக்கு. மொத்தத்துல இந்த படம் சிறுவர்களோட குடும்பத்தோட பார்க்கறதுக்கு ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட்டா இருக்கும். மற்றபடி ஒரு கதையை தேடியோ ஒரு லாஜிக்கை தேடியோ நீங்க போனீங்கன்னா மிகப்பெரிய ஏமாற்றம் தான் வரும். அதுவும் குழந்தைகளோட போகணும்னா 3Dல பார்த்தீங்கன்னா இன்னும் சிறப்பாகவே இருக்கும். மீண்டும் ஒரு நல்ல விமர்சனத்துல சந்திப்போம். நன்றி.